ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்திலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது வெறும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கறதுக்கும் நம்ம எதிர்காலத்துக்காக புதுசா கத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்க போறோம். உண்மையிலேயே நீங்க பணத்தை பார்க்கற விதத்தையே இது மாத்திடும். வாங்க இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரியில தான் மொத்த ரகசியமே இருக்கு. பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதை பார்க்கறதுக்கு நமக்கு நிதி அறிவு, அதாவது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தேவை. இதுதான் பணக்கார மனநிலைக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசமே. இந்த புத்தகத்தோட மொத்த கதையுமே இந்த 2 பேரை சுத்தி தான் நடக்குது. ஒரு பக்கம் பாதுகாப்பான வேலையை தேடுற படித்த தந்தை, இன்னொரு பக்கம் சுதந்திரத்தை உருவாக்குற பணக்கார தந்தை. இவங்க 2 பேரோட பணத்தை பத்தின கொள்கைகளுமே முற்றிலும் வேற வேற. இங்க இந்த 2 பாதைகளையும் பாருங்களேன். ஒன்னு படிச்ச அப்பாவோட பாதை, ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அதிக சம்பளம் வாங்குறது. இன்னொன்னு பணக்கார அப்பாவோட பாதை, நிறைய திறமைகளை கத்துக்கிட்டு உண்மையான சுதந்திரத்தை அடையிறது. இது வெறும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, வாழ்க்கையே 2 பேரும் 2 விதமா பாக்குறாங்க. சரி, நம்மள பலரும் போற அந்த வழக்கமான பாதையில ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இத ஒரு திறமையான எழுத்தாளரோட கதை மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு சூப்பரான எழுத்தாளர். ஆனா அவங்க கிட்ட போய் உங்க புத்தகத்தை விற்கணும்னா நீங்க சேல்ஸ் கத்துக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அது ஒரு அவமானம்னா நினைச்சாங்க. சேல்ஸுங்கிறது தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு தாழ்ந்த வேலைன்னு அவங்க நினைச்சாங்க. இங்க பாருங்க, இதுதான் அவங்க திறமைக்கும் அவங்க கனவுக்கும் நடுவுல இருந்த பெரிய கேப். அவங்க ஒரு சிறந்த எழுத்தாளர், ஆனா அவங்க ஆக வேண்டியது அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர். அந்த கேப்பை ஒரு புது திறமையால மட்டும்தான் நிரப்ப முடியும். இது ஒரு செம்மையான உதாரணம். ஒருவேளை நீங்க மெக்டொனால்ட்ஸை விட சூப்பரா பர்கர் பண்ணலாம், ஆனா ஏன் அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க? காரணம் விஷயம் பர்கர்லயே இல்ல, அவங்களோட சிஸ்டம்ல இருக்கு. அதாவது மார்க்கெட்டிங், பிராண்டிங், சப்ளை செயின், சேல்ஸ்னு எல்லாம் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் அவங்க வெற்றிக்கு காரணம். திறமை மட்டும் பத்தாது. இந்த சிஸ்டத்தை நாம புரிஞ்சிக்கலனா நாம வேறு ஒருத்தரோட சிஸ்டம்ல ஒரு சின்ன பாகமா தான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதான் இந்த கோட் சொல்லுது. கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பி இருந்தா நாம நிதி ரீதியா ஒரே இடத்துல தேங்கிடுவோன்னு இது காட்டுது. சரி, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? சம்பளத்தை மட்டும் பார்க்காம திறமைகளை வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்தணும். அது எப்படி வேலை செய்யணும் இப்ப பார்க்கலாம். கியோசாக்கியோட இந்த பயணத்தை கொஞ்சம் பாருங்க. இது வெறும் வேலைகளோட லிஸ்ட் கிடையாதுங்க. ஒவ்வொரு வேலையுமே ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் தான். சர்வதேச வர்த்தகம், உலக பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு கத்துக் கொடுத்துச்சு. மெரின் கார்ப்ஸ் ஒரு டீமை எப்படி வழி நடத்தணும்னு லீடர்ஷிப்பை கத்துக் கொடுத்துச்சு. ஜெராக்ஸ் கம்பெனி நிராகரிப்பு பயத்தை உடைச்சு சேல்ஸ் கலையை கத்துக் கொடுத்துச்சு. இந்த ஒவ்வொரு திறமையும் தான் அவரை ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா மாத்துச்சு. நம்ம படிச்ச அப்பா என்ன சொல்லுவாரு? ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆகுன்னு. ஆனா பணக்கார அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நிறைய விஷயங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அந்த திறமைகளை ஒன்னு சேர்க்கறதுல தான் உண்மையான சக்தி இருக்குன்னு சொன்னார். இதுதான் ஒரு தொழில் முனைவரோட மனநிலை. சரி, இந்த மாதிரி பல திறமைகளை கத்துக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல எப்படி ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். முதலீட்டாளர்கள்ல 2 வகை இருக்காங்க. முத வகை நம்மள மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல போய் ரெடிமேடா இருக்கிற பொருளை வாங்குற மாதிரி ஸ்டாக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்டையும் வாங்குவாங்க. ஆனா 2வது வகை இருக்காங்களே, அவங்க ஒரு ஷெஃப் மாதிரி பல காய்கறிகளை வாங்கி புதுசா ஒரு டிஷ்ஷை உருவாக்குற மாதிரி பல வாய்ப்புகளை ஒன்னு சேர்த்து அவங்களே ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் டீலை உருவாக்குவாங்க. புத்தகம் சொல்றபடி நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் ஆகணும்னா இந்த 3 திறமைகள் ரொம்ப முக்கியம். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது, பணம் இல்லைங்கிறத ஒரு காரணமா சொல்லாம இருக்கிறது, அப்புறம் உங்களை விட புத்திசாலிகளோட ஒரு டீமை உருவாக்குறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா அது இன்வெஸ்ட்மெண்ட், விஷயம் தெரியாம பணத்தை போட்டா அதுதான் சூதாட்டம். உங்க நிதி அறிவு தான் உங்க உண்மையான பாதுகாப்பு, வேலையோ சம்பளமோ இல்ல. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? வாங்க ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான உதாரணத்தை பார்க்கலாம். 1 வருஷமா விற்காத ஒரு வீடு, ஓனருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் சரியா பயன்படுத்திக்கணும். $65,000 மதிப்புள்ள வீட்டை 45,000க்கு பேரம் பேசி வெறும் $5,000 முன்பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுதான் மத்தவங்க பார்க்காத வாய்ப்பை கண்டுபிடிக்கிறது. ஒரே வருஷத்துல மார்க்கெட் கொஞ்சம் சரியானதும் அதே வீட்டை $96,000க்கு வித்திருக்காங்க. போட்டது வெறும் $5,000. ஆனா லாபம் பாருங்க, கிட்டத்தட்ட $40,000. இதுதான் அறிவை வச்சு பணத்தை உருவாக்குறது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த லாபத்தை அவங்க எடுத்து செலவு பண்ணல. சட்டப்படி கிடைக்கிற வரிச்சலுகைகளை பயன்படுத்தி அதை அடுத்தடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு விதையா போட்டாங்க. ஒரு சின்ன டீல் கடைசில ஒரு 30 யூனிட் இருக்கிற அபார்ட்மெண்ட் கட்டடத்தை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? ஒரு வீடு, ஒரு ஸ்டாக்கு இல்ல தங்கம், இதெல்லாம் நம்ம உண்மையான சொத்து இல்ல. இந்த சொத்துக்களை எல்லாம் உருவாக்குற நம்மளோட அறிவு தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து. ஆனா புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கும் முதலீடு பண்றதுக்கும் நமக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அதுதான் தோல்வி பயம். ஸ்கூல்ல தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். கீழே விழாம சைக்கிள் ஓட்ட முடியாது பாத்தீங்களா? அது மாதிரி தான் இதுவும். சில தவறுகளை செய்யாம நிதி ரீதியா வெற்றி பெறவே முடியாது. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒருவேளை நீங்களும் கூட பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்கில் தூரத்துல தான் இருக்கலாம்.
அது சேல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்கா கூட இருக்கலாம். உங்க வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய அந்த ஒரு திறன்